2025 எந்த ராசிகளுக்கு போராட்டம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஒரு சிலருக்கு நிறைய தடங்கள் இருக்கும், ஒரு சிலருக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கும், ஒரு சிலருக்கு நிறைய வம்பு வழக்குகள் வரும், ஒரு சிலருக்கு நோய் நொடிகள் வரும், ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு வகையில் அந்த மன உளைச்சல் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி வரும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, நமக்கு நேரங்கள் சரியாக இருக்கிற போது, கிரகங்கள் சரியாக இருக்கிற போது நம்மளுடைய வாழ்க்கைகள் நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் வரதில்லை. அதே மாதிரி நேரம் சரியில்லாத போது, கிரக அமைப்புகள் சரியில்லாத போது, அப்போ தான் நம்ம நிறையா பிரச்சனைகளை சந்திக்க மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அப்படி ஒரு சில ராசிகளுக்கு 2025 இருக்க தான் செய்து. அது எந்த ராசிகளுக்கு அப்படின்னு பார்ப்போம். குறிப்பாக கடக ராசிக்கு அப்படி தான் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அஷ்டம சனி, இன்னி 2025 மேற்கு மேலே அஷ்டம ராகு இதெல்லாம் வந்துடுது. அப்போ ஏதோ ஒரு வகையில் இந்த ராசிக்காரவங்க வேலை இருக்கிறதில்ல, அல்லது தொழில் இருக்கிறதில்ல, அல்லது இது ரெண்டும் இருந்துச்சுன்னா பொருளாதாரத்தில் பிரச்சனை வருது, அல்லது பொருளாதாரமும் நல்லா இருந்துச்சுன்னா குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது, அல்லது பொருளாதார சொத்து சுகம் இழப்புகள் ஏற்பட்டுறது. இந்த மாதிரிலாம் உருவாகிடுது அந்த ராசிகளுக்கு. அதே மாதிரி சிம்ம ராசியை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2025 மே மாதம் வரைக்கும் தான் இந்த தடங்கள், வம்பு வழக்கு, உடம்பு சரியில்லாமல் போகிறது, மன உளைச்சல் இதெல்லாம் இருக்கும். 2025 மேக்கு அப்புறமா அந்த மாதிரி இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி கும்பராசிக்காரவங்களுக்கு அப்படி தான் 2025 மே மாதம் வரைக்கும் தான் அந்த தடங்கள், பிரச்சனைகள் எல்லாமே. மகர ராசிக்காரவங்களுக்கு 2025 மேக்கு பின்னாடி அந்த மாதிரி வம்பு வழக்குகள் அந்த மாதிரிலாம் வரதுக்குடைய சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு இருக்கத்தான் செய்யுது. விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு 2025 மேக்கு பின்னாடி கொஞ்சம் தொந்தரவு இருக்கும். துலா ராசிக்காரவங்களுக்கு 2025 மே மாதம் வரைக்கும் தான் இந்த வம்பு வழக்கு, பிரச்சனைகள் அதெல்லாம் சொல்கிறோம்ல அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஏன்னா கிரகநிலைகள் அதுக்கப்புறம் மாறிடும். மாறினதுக்கப்புறம் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, நம்ம நல்லா தான் இருப்போம். அதனால் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. நன்றி நண்பர்களே.